ஓம் சிவாய. மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும், இதை தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது, கிரகங்களால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் என்ன, இதை தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். பொதுவாக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலே சுக்கிர பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதத்தில் 6ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு போகிறார். ஆக அது வரைக்கும் அவர் கடக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது, 2 மாறுபட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கும். ஆக இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில் உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் இருக்கும். எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஒரு டூர் போகிறதுக்கு, ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் ஜூன் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய பண வசதி எப்படி இருக்குது, பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது, இதை மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வருமானங்கள் இருக்குது, பட் அதுக்கான செலவுகளும் இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் தேவையற்ற செலவினங்களை உங்களுக்கு உருவாக்குவார். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் யார் இருக்கார் அப்படின்னா சூரிய பகவான் இருக்கார். அதுலேயும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அங்கே போகிறார். புதனும் அங்கே வருவார். அப்படி இருந்தாலும் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள், சிந்தனைகள் அத்தனையும் இந்த ஜூன் 6ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சி அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜூன் 6ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும். இந்த ஜூன் 6ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு லைஃப்பில் தேடுதல் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். எதிர்பாராத செய்திகளும் நன்மையாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ, ஆன்லைன்லேயோ, கரஸ்லேயோ, ஜூம்லேயோ அல்லது நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில் பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்ருக்கிறேன், இந்த மாற்றங்கள் எப்பொழுது நடக்கும்னு தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னுடைய சொத்துக்கள் இது வரைக்கும் நல்ல விலைக்கு விற்காமல் இருக்குது, எப்போ விற்கும் தெரில, எப்படி விற்கும் தெரிலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு விற்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரபுளாக, உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் வருவாங்க அல்லது இருப்பாங்க. இது அத்தனையுமே இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ட்ரேடிங் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதம் பண்ணுங்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதுக்காக ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கான லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் கலைத்துறையில் இருக்கேங்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்கும். ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கான பாப்புலாரிட்டி நல்லா இருக்குது. யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ அரசியலில் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. மெயினாக இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம்.
ஒரு பக்கம் வேலையின் மூலமாக உங்களுக்கு வருமானம் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆனாலும் அவர் இருக்கக்கூடிய இடங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆறுதலான விஷயம், சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுதான் பெரிய விஷயம். ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் பெருசாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு 6ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பு, இன்க்ரிமெண்ட்டுக்கான வாய்ப்பு, அல்லது இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள், அல்லது போனஸோ எதுவும் அரியர்ஸோ வராமல் இருந்தால் அந்த பணங்கள் வருவதற்கான சூழ்நிலைகள், எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளோ நல்லது. பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சுப்பீரியர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா பெருசாக உங்களுக்கு வேலையில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆக இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமாங்கிறவங்களுக்கு 6ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து பணம், கடன் கிடைக்கும். லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரும். என்னெல்லாம் காரணத்திற்காக கடன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நல்ல விதமாக முடியும். இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த காலங்களில் நீங்கள் நல்ல ஒரு வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா ஜூன் 6ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல வேலை ஆட்கள், லேபர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆகினா ஜூன் 6ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி அடைவீங்க, ஜெயிப்பீங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். அது இல்லாமல் பெரிய லெவலில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்தாலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தால் கூட தேவையில்லாத மனக்குழப்பங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவு என்பது இருக்குது. ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் நீரோ ப்ராப்ளம் இருக்குது, அடி வயிற்றில் பிரச்சனை இருக்கிறவங்க, நரம்பு சம்மந்தமான நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது. உடலில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும். இது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் பிஸ்னஸ் உங்களுக்கு பெருசாக லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம் இந்த மாதத்தில். ஏன்னா லாபம் வர்ற மாதிரி தோற்றம் தான் சொன்னேன். லாபம் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆக இந்த மாதத்தில் நீங்கள் பிஸ்னஸில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக வேண்டாம், ரொட்டீனாக இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கோ அதை மாத்திரம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, லேட்டாக இருக்குது, திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, அல்லது நீங்களே திருமணம் வேண்டான்றீங்க, அத்தனை பேருக்கும் திருமணத்திற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். வெளிநாட்டில் நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் தெரியலங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் அடிக்கடி பயணம், இந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் நீண்ட தூர ஜேர்னி போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த நீண்ட தூர பயணம் உங்களுக்கு இயற்கையாக அமையும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வாழ்க்கையில் செட் ஆவாங்க. உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால், உங்களுக்கு மூத்த அக்கா, அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள், இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது.
ஸோ இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் சனி பகவானை நல்லா கும்பிடுங்க. பெரும்பால் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அது இல்லாமல் பைரவருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும், இதான் மெயினாக பார்க்குறோம். இந்த மாதத்தில் நமக்கு கிரகங்களால் ஏதாவது நன்மை இருக்கா, என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கா, அதுலேருந்து மீண்டு வருவதற்கான வழிபாடு என்ன, இதுதான் இப்போ இந்த மாதத்தில் நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். ரிஷபம் அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். பட் அதே சமயத்தில் இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு கிரகங்கள் வர்றது அல்லது இருக்கிறது, நீங்கள் இது வரைக்கும் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருக்கான்னா இருக்கும். மணி ரொட்டேஷன் இருக்குது. யாரெல்லாம் அடுத்தவங்க பணத்தை டீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் அதன் மூலமாக பேச்சின் மூலமாக வருமானங்கள் உண்டு. இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் கடுமையான போராட்டத்துக்கு இடையில் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா மெயினாக தெரிஞ்சுங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்கார். ஸோ நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் எல்லா விதத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலைட்டான விஷயம், யாரெல்லாம் இது வரைக்கும் நமக்குன்னு சொந்தமாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் காலி மனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா வாங்குவீங்க. நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறீங்க, உங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு வருமானங்கள் இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு விவசாயத்தின் மூலமாக மகசூல் அல்லது லாபம் இந்த மாதத்தில் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு அல்லது ஆதரவை, பொருளாதாரத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ 6ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருசாக பேசுகிறது அல்லது டிஸ்கஸ் பண்ணுறது அல்லது ஷேர் பண்ணுறது இதெல்லாம் விட்டுருங்க. இது பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் உருவாக்கும். அதே சமயத்தில் இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது, செவ்வாய் இருக்கிறது. வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, உயர்ந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை மாற்றுங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் யாரோ சுக்கிரன், அவர் தான் உங்கள் சர்வீஸ்க்குரியவர். அவர் 12ஆம் இடத்துல இருக்கார். இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார். 2 விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஒன்று, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை இருக்கிறவங்களுக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் 2மே கலந்து இருக்குது. ஒரு பக்கம் குரு உங்களுக்கு வேலையை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்கள் வேலையை விட்டு தூக்குவதற்கு தயாராக இருக்கார். 2 கிரகங்களுமே மாறுபட்ட பலன்களை உங்களுக்கு செய்கிறதுக்கு இந்த மாதம் இருக்காங்க. அதனால் யாரெல்லாம் நீங்கள் ஜாபில் இருக்கீங்க, குறிப்பாக நல்ல வேலையில் இருக்கீங்க, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, எனி அதர் அஃபீட்டட் கன்சர்னில் இருக்கீங்க, அத்தனை பேரும் வேலையில் கவனம். நமக்கு பெர்மனண்ட் ஜாப் இருக்குது அப்படின்லாம் நினச்சி அசால்ட்டாக இருந்துடாதீங்க. இது மாதிரியான கிரகங்கள் தான் வேலையில் நமக்கு ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம். வேலையில் இனம் தெரியாத ஒரீஸ் இருக்கும், பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. வேலையில் ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, போனஸ் வரல, இன்சென்டிவ் வரல, அரியர்ஸ் வரல, இதெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க. வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இன்னொரு பக்கம் உங்களுடைய சுக்கிரன் 2ஆம் இடத்தோட சூரிய தொடர்புடனால
ஏதாவது வருவதற்கான வாய்ப்பு வேலையின் மூலமாக கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு. நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் தான் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கடுமையான போராட்டத்துக்கிட்ட தான் கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அந்த காரியம் ஃபுல்ஃபில் ஆகுமானா கண்டிப்பாக அந்த கடன் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு குறையும். இது எல்லாமே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்கிறத கொஞ்சம் குறைங்க. ஆனால் கடன் வாங்கி தான் நான் முதல்ல சொன்ன பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி அத்தனையும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது இதை மெயினாக பார்க்குறோம். இந்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்றத்தன்மை. அதுக்காக பிஸ்னஸில் வருமானம் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு வருமானம் இருக்கும், ஆனாலும் விட்டு விட்டு நடக்கும். அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையோ திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இதுவும் போராடி தான் நடக்கும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒன்று பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னர் திருப்தியற்ற மனநிலையில் இருப்பார். இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை சுமாராக தான் இருக்குது. கணவன் மனைவி உறவு பெருசாக மகிழ்ச்சிகரமாகவோ சந்தோஷகரமாகவோ இல்லை, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு. அதே உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு சனி அத்தனை கிரகங்களும் 2 கிரகங்களும் பார்க்குறாங்க, சூரியனும் சேர்ந்து பார்க்குறாரு. அப்படி இருக்கிறது இந்த மாதம் நீங்கள் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். பெரிய லெவலில் யாருக்காவது சூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்கறது இதெல்லாம் கவனமாக இருங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். தேவையற்ற விஷயங்கள் எதாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்கள், இதுவும் முக்கியம். பட் அதே சமயத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, முன்னேற்றம், ஏற்றம் அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா அரசியலில் ஏற்றம், உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. பட் மெயினாக இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாபில், கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் காது, உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கட்டுப்படாத வியாதிகள் ஏற்படும். அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ, குறிப்பாக சிவனோடு கூடிய அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குல இஷ்ட தெய்வம் இதுவை நல்லா கும்பிடுங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நன்றி, வணக்கம். வணக்கம். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இந்த மாதத்தில் ஏதாவது நன்மைகள் உண்டா, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வருவது, இதுதான் மெயினாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 3 ராசியில் சஞ்சரிக்கிறார். மாதம் ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். ஜூன் 6ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார். ஜூன் 22ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக 3 ராசியில் சஞ்சரிக்கிறது வெவ்வேறு பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு செய்வார். ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு, முதலீடு பண்ணுற அளவுக்கு பொருளாதார வசதி இல்லைங்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேவையற்ற செலவினங்கள் இருக்குது.
அவர் உங்கள் ராசிக்கே வந்துடுறார். உங்கள் ராசியில் ஏற்கனவே குரு இருக்கார். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் அங்கே வந்துடுவார். அத்தனை கிரகங்கள் வர்றது உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு முயற்சி பண்ணுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, உங்களோட ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங் அத்தனையுமே இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும்போது நீங்களும் வேகமாக மூவ் ஆகிறதுக்கான முயற்சிகள் இருந்தீங்கன்னா லைஃப்பில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பெரிய லெவலில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நம்ம முயற்சி பண்ணால் ஏதாவது நடக்குமென்னா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய், கேது இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் எவ்வளோக்கு ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக நீங்கள் வேகமாக உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அதற்கு தகுந்த வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. தைரியம் பெரிய லெவலில் உங்களுக்கு வரும். யாரெல்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் மற்றவங்க சொல்கிறத ஒபே பண்ணாமல் கேளுங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணமும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாகவும் சாதகமாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இறைவன் உங்களுக்கு ஏதாவது தோன்றா துணையாக இருந்த அருள் புரிவார். அதுலேயும் இந்த ஜூன் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ அத்தனை தொழிலும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ் பண்ணுற தொழில்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் அத்தனை விதமான சோஷியல் மீடியாக்களையும் தகவல் தொடரை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அத்தனையும் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த காலங்களில் யாரையெல்லாம் பெருசாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க. இதே விஷயத்தை முதலே சொல்கிறதுக்கு காரணம் இந்த நம்பிக்கை. ஸோ இந்த காலங்களில் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை, நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு, ஊர் மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல வழிக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கும் நல்ல விலைக்கு உங்களுடைய சொத்துக்கள் கைமாறுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால இந்த காலங்களில் லைஃப்பில் எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்கும். மெயினாக அந்த மென்டாலிட்டியை நீங்கள் மாற்றுங்க, இது ரொம்ப முக்கியம். அதுலேயும் சனி பார்க்கக்கூடிய காலங்களில் உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், தேவையில்லாத வலிகள், வேதனைகள் ஏற்பட்டு விலகும். இதில் கவனம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசியில் குரு பகவான் வந்தாச்சு, உங்களுக்கு தெய்வ அனுகூலம் ஆட்டோமேட்டிக்காக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வரைக்கும் எனக்கு ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இது வரைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தைகளால் நட்பலன்கள் இது அத்தனையும் இருக்குது. இது வரைக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் தள்ளி போச்சு, எப்போ நடக்கும் தெரியல, எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் எல்லாம் பெரிய லெவலில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானம், சம்பாத்தியங்கள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது புதுசாக அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது, அதன் மூலமாக பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஏதாவது பாப்புலாரிட்டி இருக்கணும், குறிப்பாக உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் வரணுங்கிறவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் நிறையவே உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் சர்வீஸில் இருக்கீங்களோ, நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி,
நல்லதொரு பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணாலும் சரி, வேலை வாய்ப்புகள் கரியர் எப்படி இருக்குங்கும் போது பரவாயில்ல. அதுலேயும் இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் யாரெல்லாம் இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இடமாற்றங்கள் உண்டு, ஊர் மாற்றங்கள் உண்டு, ட்ரான்ஸ்ஃபர் உண்டு. அட்லீஸ்ட் ப்ராஜெக்ட் மாறுறதுக்கான வாய்ப்பு அல்லது ரோல் சேஞ்ச் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வேலை இல்லாமல் இல்லை, ஐடியில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை முன்னேற்றங்களும் இருக்குது. ஸோ இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் நீங்கள் ரிசல்ட் வந்தால் ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இந்த அத்தனை விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நல்ல லேபரை எதிர்பார்க்குறீங்கன்னா நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகளில் விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கு அத்தனைக்கும் வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனை சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எவ்வளவு இருந்தாலும் உங்களுடைய 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வதுனால உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. இது ரொம்ப ரொம்ப இந்த மாதத்தில் முக்கியம். ஸோ உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பயப்படாதீங்க. இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு, திருமணம் தள்ளி போனவங்களுக்கு அல்லது எனக்கு லைஃப்பில் மேரேஜே வேண்டான்னு இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் வச்சுருக்கோம், ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் இந்த மாதத்தில் இருக்குது. குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். அதில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து புகழ் இந்த மாதம் கூடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். நான் பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஆனால் ஒரு பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நான் பெரிய ஒரு தொழில் முனைவோராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய நட்பு, அரசாங்கத்தால் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. மூத்த சகோதரி இருந்தாங்கன்னா அவர்களாலும் நம்ம வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம், நல்லது நடப்பதற்கான விஷயங்கள் நிறைய உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ சிவ தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் பெருமாள் இருக்காரோ பெருமாளையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே விநாயகர் பெருமானை நல்ல விதமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நன்றி, வணக்கம்.